ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் ஸ்டோரியை லிரிக்கில் போடுங்க, படிக்கிற மாதிரி போடுங்க, எனக்கு ரைட்டனில் போடுங்கன்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக மட்டுமே நான் லிரிக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் படித்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். இனிமேல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸுமே லிரிக்கோட மட்டும்தான் வரும் உங்களுக்காக. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெரும் இறைச்சலோடு மேகங்களை கிழித்து கொண்டு வந்து இறங்கியது அந்த சர்வதேச விமானம். கோவையின் வான்பரப்பில் சூரியன் தன் இளம் கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்க, விமான நிலையத்தின் குளிரூட்டப்பட்ட ஏசி காற்றில் அனௌன்ஸ்மெண்ட் குரல்கள் கம்பீரமாய் எதிரொலித்தன. ட்ராலிகளின் சக்கரங்கள் தரையில் உருளும் சத்தமும் பயணிகளின் பரபரப்பான காலடி ஓசைகளும் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்க, தானியங்கி பெருங்கதவுகள் மெல்ல திறந்து மூடின. அந்த பெருங்கூட்ட நெரிசலிலும் காந்தமாய் எல்லோரையும் இருக்கும் ஒரு தனித்துவமான கம்பீரம். அவன்தான் ஆகாஷ். 6 அடி உயரம், உடற்பயிற்சி கூடத்தில் செதுக்கப்பட்ட கச்சிதமான உடலமைப்பு, வெளிர் நீல நிற கலிஃபோர்னியா பிராண்ட் லினன் ஷர்ட்டும் கரகரான கருப்பு ஜீன்ஸும் அவனுக்கு ஒரு கார்ப்பரேட் லுக்கை கொடுத்திருந்தது. கண்களில் கருப்பு நிற ரேபன் கிளாஸ், தோளில் லேப்டாப் பேக், கைகளில் ஒரே ஒரு அதிநவீன ட்ராலி சூட்கேஸ். கலிஃபோர்னியாவின் பனிக்குளிரை விட்டுவிட்டு தமிழ் மண்ணின் இந்த இளம் வெயிலில் கால் வைத்த உடனே அவனது இதழ்களின் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இருந்தாலும் அந்த நீண்ட தூர பயணத்தின் அயற்சி அவன் முகத்தில் லேசாக தெரிந்தது. கண்ணாடியை சுழற்றி ஷர்ட்டின் காலரில் மாட்டிவிட்டு சுற்றிலும் பார்த்தான். அவனுடைய பெரியப்பா அவனை அழைத்து செல்ல கார் அனுப்பி வைப்பதாக சொல்லியிருந்தார். பெரியப்பா கார் அனுப்பியிருப்பாரே, அவரோட பழைய டிரைவர் குப்புசாமியா இல்லை வேற யாராவதா? ஒரு ஃபோன் பண்ணி பார்த்தா என்ன? அவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஐஃபோனை எடுக்க போன அந்த வினாடி ஏர்போர்ட்டின் அவுட்டர் பார்க்கிங் ஏரியாவிலிருந்து ஒரு அதிரடி சத்தம் கேட்டது. ஒரு கருகருவென இருக்கும் ஜெட் பிளாக் மஹேந்திரா தார் ஜீப் செம மாசாக வந்து ஏர்போர்ட் போர்ட்டிகோவின் நோ பார்க்கிங் ஜோனுக்கு மிக அருகில் பிரேக் அடித்து தூசியை கிளப்பி நின்றது. ஜீப்பின் கதவு டக்கென்று சத்தத்துடன் பள்ளமாக திறந்தது. வண்டியிலிருந்து முதலில் தரை தட்டப் போவது போல ஒரு மாம்பழ மஞ்சள் நிற லாங் ஸ்கர்ட் வெளியே வந்தது. அதைத் தொடர்ந்து கால்களில் ஒரு ஸ்டைலான கோலாபுரி செப்பல் வெளியே வந்தாள் நம்ம யாழினி. கண்ணங்கரில் என இடுப்பு வரைக்கும் நீளமாக அடர்த்தியாக இருக்கும் கூந்தலை பின்னால் கேஷுவலாக ஒரு கிளிப்ஸ் போட்டிருந்தாள். முகத்தில் எந்த மேக்கப்பும் இல்லை. ஆனால் அந்த பெண்ணின் கண்கள் காட்டிய தீர்க்கமும் நடையில் இருந்த அந்த அக்மார்க் திமிரும் தன்னிக்கெத்துதான். காதில் இருந்த ஒரு பெரிய ஜிமிக்கி அவளது தலையசைவிற்கு ஏற்ப நாட்டியம் ஆடியது. ஜீப்பிலிருந்து இறங்கி அதன் பெரிய பேனட் மீது கைகளை கட்டி கொண்டு சாய்ந்து நின்று கூட்டத்தை அப்படியே ஒரு அலட்சிய லுக் விட்டாள். அவள் பக்கத்தில் அவளது வீட்டு ஆள் பொன்னம்பலம் பதற்றத்தோடு ஓடி வந்தார். அம்மா, சின்னம்மா, யாழ்னி, ஏனுங்க இப்படி வண்டியை கொண்டு வந்து ஏர்போர்ட் வாசல் திருப்பியிருக்கீங்க? போலீஸ்காரங்க ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க. அதை கேட்டு யாழனியோ, ஐயோ பொன்னம்பலம், சும்மா பேந்த முழிக்காதீங்க. இந்த ஏர்போர்ட் போலீஸ்காரர் சுந்தர்லிங்கம் நம்ம ஊர்க்காரர் தான். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல அந்த அமெரிக்காவிலேருந்து வர பெரியப்பா வீட்டு புள்ள எங்கன்னு பாரியா. இந்த வேலை எனக்கு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு நிற்க முடியாது. அவள் அப்படி சொல்லிவிட்டு திரும்பிய அந்த நொடி கரெக்டாக எக்ஸிட் கேட்டில் நின்று கொண்டிருந்த ஆகாஷை பார்த்தாள். ஆகாஷும் இவளையேதான் இம்மை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கும் மற்ற எல்லாரையும் விட இந்த தார் ஜீப்பும் அதில் சாய்ந்து நிற்கும் இந்த துடிப்பான பெண்ணும் அவனுக்கு முற்றிலும் வித்தியாசமாக ஒரு காவிய பெண்ணாக தெரிந்தாள். ஆகாஷ் மெதுவாக தன் ட்ராலியை இழுத்து கொண்டு அவளது நளினமான திமிரை நோக்கி வந்தான். யாழினி அவனை மேலேயும் கீழேயும் ஒரு கழுகு பார்வை பார்த்தாள். வெள்ளைக்கார மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணில் ஒரு கண்ணாடி, இவரு தான் அந்த அமெரிக்கா மாப்பிள்ளையாட்ட இருக்கு. ஆகாஷ் அருகில் வந்து தன் சிட்டி பாய் தோரணையில் பேச தொடங்கினான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் பெரிய பணப்பன. ஆனால் அவன் பேசி முடிப்பதற்குள் யாழினி தன் கையை நீட்டி அவனை அப்படியே தடுத்து நிறுத்தினாள். ஏனுங்க, நீங்கள் தானுங்க அந்த ஆகாஷ்? அவளுடைய அந்த அக்மார் கொங்கு தமிழ் அவனது காதுகளில் வந்து விழுந்தது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு கேட்கும் அந்த தமிழ் அவனுக்குள் ஒரு சின்ன சிலிர்ப்பை ஏற்படுத்தினாலும் அவளது அந்த பஞ்சாயத்து தோரணை அவனுக்குள் இருக்கும் கர்வத்தை லேசாக தட்டியது. ஆமாம், நான் தான் ஆகாஷ். நீங்கள்? நான் யாழினி, உங்கள் பெரியப்பாவோட சொந்தக்கார பொண்ணு. உங்களை கூட்டிகிட்டு வரத்தான் பெரிய பையனை அனுப்பி வச்சாரு. வண்டியில் ஏறுங்க.
அவள் ஏதோ கட்டளையிடுவது போல சொல்வதை ஆகாஷால் எளிதாக ஏற்றுக்க முடியவில்லை. ஏனென்றால் அமெரிக்காவின் கார்ப்பரேட் உலகில் அவனுக்கு கொடுத்த பழகிய மரியாதை வேறு. இங்கு வந்தவுடனேயே ஒரு கிராமத்து பெண் இவனை இவ்வளவு அலட்சியமாக நடத்துவது அவனுக்குள் ஒரு புதுவிதமான கோபத்தை கிளப்பியது. ஆகாஷோ, ஆல்ரைட், பட் டிரைவர் யாரும் வரலையா? நீங்கள் தான் டிரைவ் பண்ண போகிறீங்களா? யாழினிக்கு அந்த பேச்சை பிடிக்கவில்லை. டிரைவரானு கேட்குறானே இந்த அமெரிக்கக்காரன் என்கிற கடுப்பு அவளது அழகான முகத்தில் சற்றென்று எதிரொலித்தது. அவள் விறுவிறுவென ஜீப்பின் டிரைவிங் சீட்டில் ஏறி அமர்ந்து ஸ்டியரிங்கை மாசாக ஒரு தட்டு தட்டினாள். ஏனுங்க, பொட்டப்புள்ள வண்டி ஓட்டுனா உங்களுக்கு பயமாக இருக்குமுங்களோ? பயம் இருந்தா பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்கோங்க, இல்லைனா கம்மனு ஏறி உக்காருங்க, ஊர் போய் சேரலாம். ஆகாஷுக்கு தூக்கி வரி போட்டது. என்னடா இது, வந்த முதல் 5 நிமிஷத்துலேயே இப்படி ஒரு அதிரடியான கேரக்டரா என்ற வியப்போடும் உள்ளுக்குள் எழுந்த ஒரு இனம் புரியாத இருப்போடும் அவளது அந்த திமிரான முகத்தையே பார்த்தபடி நின்றான். மஹிந்திரா தார் வண்டியின் அந்த ராவான என்ஜின் கர்ஜனை கோவை பைபாஸ் சாலையின் அமைதியை கிழித்து கொண்டு பாய்ந்தது. ஏர்போர்ட்டை விட்டு வெளியேறிய வண்டி 80-90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றில் மிதக்க தொடங்கியிருந்தது. கலிபோர்னியாவின் சொகுசு கார்களில் பயணித்த ஆகாஷ் வேறு வழியின்றி அந்த ஜீப்பின் கோ டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான். சாலையையே தீர்க்கமாக பார்த்தபடி வண்டியின் ஸ்டேரிங்கை யாழினி பிடித்திருந்த லாவகமும் அவளது முகத்தில் இருந்த அந்த அசைக்க முடியாத அலட்சியமும் அவனுக்குள் இருந்த ஆண்மை கர்வத்தை லேசாக சீண்டியது. வேகமாக வீசிய காற்றில் யாழினியின் நீலக்கூந்தல் கலைந்து அவனது தோள்களில் மீது பட்டும் படாமலும் உரசி சென்றது. அந்த பட்டு இலைகளின் ஸ்பரிசத்தில் அவனுக்குள் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு ஓடினாலும் அவனது ஈகோ இன்னும் அடங்கி இருக்கவில்லை. ஆகாஷ் மெதுவாக அவளை திரும்பி பார்த்து தன் சிட்டி பாய் பந்தாவோடு பேச தொடங்கினான். ஸோ யாழ்னி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஐ மீன், சும்மா வீட்டில் தான் இருக்கீங்களா, இல்லை காலேஜ் எதுவும் போகிறீங்களா? அவனது அந்த சும்மா வீட்டில் தான் இருக்கீங்களா என்ற கேள்விக்குள் இருந்த மெல்லிய ஏளனம் யாழினியின் நெஞ்சில் சுருக்கென்று தைத்தது. வண்டியின் வேகத்தை இன்னும் சற்றே கூட்டிக்கொண்டே உதட்டில் ஒரு திமிர் சிரிப்புடன் அவனை திரும்பி பார்க்காமலேயே பதில் சொன்னாள். ஏனுங்க ஆகாஷ், வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் சோம்பேறி கிடையாதுங்க. கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு இப்போ நம்ம தோட்டத்தில் இறங்கி முழு நேர விவசாயம் பார்த்துட்ருக்கேன். இந்த அமெரிக்காவில் ஏதோ கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துக்கிட்டு வேலை செய்கிறாங்களே, அந்த மாதிரி ஏசி ரூமில் வேலை இல்லைங்க, இது மண்ணை நம்பி செய்கிற மாசான வேலை. அவள் சொன்ன பதிலில் இருந்த தெளிவும் அவளது அக்ரி படிப்பை பற்றிய விவரமும் ஆகாஷுக்கு ஒரு நிமிடம் வியப்பை கொடுத்தது. இருந்தாலும் தன்னை ஒரு கிராமத்து பெண் நக்கல் செய்வதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. ஓஹோ, அக்ரிகல்ச்சரா, கிரேட். ஆனால் அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை யாழ்னி. உலகத்தோட எக்கனாமியே அதை வச்சு தான் ரன் ஆகுது. அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், அங்கே இருக்கிற சிட்டிஸ், அதெல்லாம் பார்த்தா நீங்கள் மிரண்டிடுவீங்க என்ற வார்த்தையை கேட்ட அடுத்த வினாடி யாழினி சடேர்னு பிரேக்கை மிதித்தாள். வண்டி ரோட்டோரமாய் டஸ்டை கிளப்பி திடுமென நின்றது. எதிர்பாராத வேகத்தில் வண்டி நின்றதால் ஆகாஷ் பேலன்ஸ் தவறி லேசாக முன்னால் போய் நிலை குலைந்து நிமிர்ந்தான். யாழினி வண்டியை நியூட்ரோவில் போட்டுவிட்டு அப்படியே முழுசாக ஆகாஷின் பக்கம் திரும்பினாள். அவளது காதோரமாய் ஆடிய அந்த பெரிய ஜிமிக்கி அவளது மனதிற்குள் எழுந்த கோப கண்ணலை பிரதிபலித்தது. அவனது கண்களை நேரடியாக தீர்க்கமாக பார்த்து பேசினாள். ஏனுங்க ஆகாஷ், அமெரிக்காவில் பெரிய கோபுரம் கட்டி வச்சிருக்கீங்க, அங்கே இருக்கிற ரோடு சூப்பராக இருக்குன்னு நீங்கள் பெருமை பேசலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அங்கே எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் வச்சு எக்கனாமியை ஓட்டினாலும் நாங்கள் இங்கே சேத்துல கால் வச்சு இந்த மண்ணில் உழுது நல்லா வலிச்சா மட்டும்தாங்க நீங்கள் அங்கே ஏசி ரூமில் உட்காந்து சொகுசாக சாப்பிட முடியும். நாங்கள் சோறு போடலைன்னா உங்கள் கம்ப்யூட்டர் சிப்ஸியாக தின்னுவீங்க. அவள் கேட்ட அந்த ஒற்றை கேள்வி சம்மட்டி அடி மாதிரி ஆகாஷின் முகத்தில் விழுந்தது. கலிபோர்னியாவின் மாநாடுகளில் பல கார்ப்பரேட் தலைவர்களையே தன் வாதத்தால் வென்ற ஆகாஷ் இன்று கிராமத்து பெண்ணின் யதார்த்தமான கேள்வியின் முன்னால் வாயடித்து போய் நின்றான். அவளது அந்த திமிருக்கு பின்னால் இருந்த நியாயமும் அவளது பேச்சில் இருந்த ஆழமும் அவனது நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு புதுவிதமான ஈர்ப்பை விதைத்தது. யாழினி வண்டியை மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியருக்கு மாற்றி மாசாக கிளப்பினாள். அதனால் இந்த அமெரிக்கா பந்தவெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க, கம்முன்னு வண்டியில் வாங்க,
ஓர் வந்துட போகுது. வண்டி மறுபடியும் வேகம் எடுத்தது. ஆனால் இப்பொழுதோ ஆகாஷின் மனதிற்குள் ஒரு பெரிய காதல் புயல் அடிக்கத் தொடங்கியிருந்தது. யார் இந்த யாழினி? இவளோட திமிரை எப்படி உடைக்க போறோம் என்கிற ஒரு கர்வம் கலந்த காதல் அவனுக்குள் மெதுவாக முளைக்க ஆரம்பித்தது. கோவை பைபாஸ் சாலையை கடந்து பசுமை போர்த்திய கிராமத்து சாலைகளின் வழியே அந்த ஜெட் பிளாக் தார் ஜீப் நுழைந்தது. சுற்றிலும் பல ஏக்கர் பரப்பளவில் கம்பீரமாய் நிமிர்ந்து நின்ற தென்னந்தோப்புகள், காற்றில் அசைந்தபடியே தென்னங்கீற்றுகளின் இடுக்குகளின் வழியே சூரிய வெளிச்சம் பூமியில் கோலமிட்டிருந்தது. தூரத்து கிணற்று மேட்டிலிருந்து பாய்ந்து வரும் தண்ணீரின் சலசலப்பும் பறவைகளின் கீச்சு குரலும் அந்த கிராமத்து அதிகாலையை வரவேற்று கொண்டிருக்க, யாழினியின் ஜீப் ஒரு பிரம்மாண்டமான பாரம்பரிய கொங்கு நாட்டு தோட்டத்து வீட்டு வாசலில் வந்து நின்றது. சுற்றிலும் திண்ணை வைத்த பெரிய காரை வீடு. திண்ணையில் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்த பெரியவர்கள் சிலர் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க, வாசலில் பச்சரிசி மாவினால் கோலமிட்டு அக்மார்க் திருவிழா வைப் அங்கே வீசிக்கொண்டிருந்தது. வண்டி வந்து நின்றதும் யாழினி டக்கென்று கீழே இறங்கினாள். அவளது காலடி சத்தம் கேட்டதுமே அங்கிருந்த வேலைக்காரர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் அவளுக்கு கொடுத்த மரியாதையை பார்த்து ஆகாஷுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அவளது சொந்த ராஜ்யத்தில் அவள் ஏதோ ஒரு குட்டி ராணி போல வலம் வருவது அவனுக்கு புரிந்தது. பெரியப்பா, இதோ உங்க அமெரிக்க மாப்பிளைய கூட்டிட்டு வந்தாச்சுங்க. அவளது கம்பீர குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்து பெரியப்பா ராமலிங்கம், அந்த வட்டாரத்தின் மதிப்பிற்குரிய பெரிய மனுஷன், முகமெல்லாம் பாச புன்னகையோடு வெளியே வந்தார். ஆகாஷ், வாடா கண்ணா, எப்படி இருக்க? டிராவல் எல்லாம் நல்லபடியே இருந்ததா? நல்லா இருக்கேன் பெரியப்பா. லாங் ஜேர்னி, கொஞ்சம் டயர்டாக இருக்கு. பெரியப்பா ஆகாஷின் ட்ராலியை வாங்கி உள்ளே வைக்க சொல்லிவிட்டு யாழினியை பெருமையோடு பார்த்தார். அதான் நம்ம யாழினி பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டால. இவ வண்டி ஓட்டினா சும்மா புயல் மாதிரி இருக்குண்டா. இந்த 4 வட்டாரத்துலேயும் நம்ம யாழினியை தெரியாத ஆளே கிடையாது. ஆகாஷ் யாழினியை ஒரு மாதிரி ஒரே கண்ணால் பார்த்தான். யாழினியோ அவனது பார்வையை புரிந்து கொண்டு, பாத்திய எங்கெத்த என்பது போல லேசான நக்கல் சிரிப்புடன் தன் நீல கொந்தலை பின்னாடி தள்ளிவிட்டாள். அவளது அந்த திமிர் பார்வை அவனுக்குள் மறுபடியும் கர்வத்தை தூண்டியது. அப்போது பார்த்து பெரிய பராமலிங்கம் ஒரு அதிரடி வெடிகுண்டை தூக்கி போட்டார். ஆகாஷ், நீ அமெரிக்காவிலிருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்க. உனக்கு இங்கே இருக்க தோட்டம் துறவு நம்ம ஊர் முறையெல்லாம் சுற்றி பார்க்கணும்ல. அதனால் அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம யாழினி தான் உனக்கு கைடு. இவ கூடவே போய் எல்லாத்தையும் கற்றுக்கோ. பெரியப்பாவின் அந்த வார்த்தையை கேட்டதும் ஆகாஷுக்கும் யாழினிக்கும் ஒரே நேரத்தில் தூக்கி வாரி போட்டது. இருவரின் பார்வைகளும் காற்றில் மோதி கொண்டன. அதை கேட்ட ஆகாஷோ, வாட் பெரியப்பா? இல்லை, எனக்கு இங்கே லேப்டாப்பில் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. அண்ட் இவங்க கூட வா. அதை கேட்ட யாழினியோ, ஏனுங்க பெரியப்பா, அவர் பெரிய அமெரிக்க ஆஃபீஸரு. நம்ம மண் சேரு சகதியெல்லாம் பார்த்தா அவருக்கு ஒத்துக்காதுங்க. கை காலில் அழுக்காயிடுன்னு பயப்படுவார். அவர் கம்முன்னு ஏசி ரூம்லேயே உட்காந்து கம்முன்னு கம்ப்யூட்டரை தட்டிக்கிட்டு இருக்கட்டும், விட்டுருங்க. யாழினி வேண்டுமென்றே அவனது ஆண்மை கலந்த கர்வத்தை உசுப்பி விட்டாள். அவள் சொன்ன பயப்படுவார் என்கிற வார்த்தை ஆகாஷின் நெஞ்சில் நேராக போய் தைத்தது. அவன் தன் ரேபன் கிளாஸை சுழற்றி பாக்கெட்டில் வைத்துவிட்டு யாழினியின் கண்களை நேரடியாக சவாலோடு பார்த்தான். அவனது குரலில் இப்பொழுது ஒரு ஆளுமை கலந்த கம்பீரம் வெளிப்பட்டது. நோ பெரியப்பா, எனக்கு எந்த பயமும் இல்லை. யாழினி கூட போய் நம்ம ஊரை சுற்றி பார்க்க நான் ரெடி. அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ நான் கிளம்புறேன். பார்க்கலாம் யாருக்கு யாரை பார்த்து பயம்னு. ஆகாஷ் அப்படி சொன்னதும் யாழினியோட பருவம் லேசாக உயர்ந்தது. ஓஹோ, அமெரிக்காக்காரனுக்கு இவ்வளவு வீம்பா என்பது போன்ற ஒரு சவால் புன்னகை அவளது உதட்டோரத்தில் வந்து மறைந்தது. சரிங்க ஆகாஷ், நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தோட்டத்துக்கு கிளம்பணும். லேட்டாக எந்திரிச்சிங்க, நான் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்கோங்க. அவள் அப்படி ஒரு போடு போட்டுவிட்டு தன் லாங் ஸ்கர்ட் அசைய வீட்டுக்குள்ளே கெத்தாக நடந்து போனாள். அவளது அந்த திமிரான நளினமான நடையையே ஆகாஷ் ஒருவித ஈர்ப்போடும் கோபத்தோடும் பார்த்தபடி நின்றான். விடியற் காலைக்கு உரிய அந்த மெல்லிய குளுமை கொங்கு நாட்டு தென்னந்தோப்பை அப்படியே ஆக்கிரமித்திருந்தது. பனிமூட்டம் மெல்லிய புகையாய் சூழ்ந்திருக்க, தூரத்து மரங்களிலிருந்து குயில்களின் கோவல் சத்தம் மெலிதாக கேட்டுக்கொண்டிருந்தது. தோட்டத்து வெட்ட வெளியில் கிணற்று மோட்டார் டொக் 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 என சீராக ஓட, வாய்க்காலில் தண்ணீர் பாய்ந்து செல்லும் சலசலப்பு அந்த அமைதியான அதிகாலையை இன்னும் அழகாக்கியது. அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் ஏசி அறையில் 9 மணிக்கு
அலாரம் வைத்து எழுந்து பழகிய ஆகாஷிற்கு இன்று அதிகாலை 4:30க்கு விழிப்பு வந்துவிட்டது. காரணம், நேற்று மாலை அந்த திமிரவள் யாழினி கொடுத்த சவால் அவனது மூளையில் ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் முன்னால் எந்த இடத்திலும் தோற்றுவிடக்கூடாது என்ற ஒரே வெறிதான் அவனை தூங்க விடாமல் எழுப்பியது. கம்பீரமான ஒரு பிளாக் கலர் ட்ராக் பேண்ட், சாம்பல் நிற ஹேடி டிஷர்ட், காலடுகளில் வெள்ளி நிற நைக் ஸ்போர்ட்ஸ் ஷூ என செம்ம ஸ்டைலாக ரெடியாகி வாசலில் வந்து நின்றான். அதிகாலை பனிக்குளர் அவனது உடம்பை லேசாக நடுங்க வைக்க கைகளை ஒன்றுடன் ஒன்று தேய்த்து கொண்டே தன் ஐபோனை பார்த்தான். நேரம் சரியாக அதிகாலை 4:58. 5 மணிக்கு வரலன்னா வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இன்னும் ஆளையே காணோம். இவங்க தான் அக்மர் விவசாயக்கம். அவன் அப்படி நினைத்து முடித்த அந்த வினாடி பனிமூட்டத்தின் ஓடை ஒத்தையடி பாதையில் இருந்து ஒரு உருவம் மெதுவாக நடந்து வருவது தெரிந்தது. அவள்தான் நம் யாழினி. ஆனால் இப்பொழுது அவளது லுக் முற்றிலும் வேறாக ஒரு காவிய பெண்ணாக இருந்தது. ஒரு அழகான மாம்பழ மஞ்சள் நிற காட்டன் புடவையை லாவகமாக தூக்கி கட்டியிருந்தாள். இடுப்பு வரை நீண்ட அடர்ந்த கூந்தலை அள்ளி முடிந்து ஒரு கொண்டை போட்டு அதில் வாசனை அள்ளும் குண்டு மல்லிப்பூவை சூடியிருந்தாள். நெற்றியில் ஒரு குட்டி கருப்பு போட்டு காதுகளில் அவளது அசைவிற்கு ஏற்றவாறு ஆடும் பெரிய ஜிமிக்கி. அந்த அதிகாலை பனி வெளிச்சத்தில் அவளது யதார்த்தமான அழகை பார்த்த ஆகாஷ் ஒரு நிமிடம் அப்படியே இமைகளை மூட மறந்து உறைந்து நின்றான். அவளது அந்த கிராமத்து நளினமும் அழகும் அவனது நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு புதுவிதமான சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் யாழினியோ அவன் அருகில் வந்ததும் அவனது பிராண்ட் வெள்ளை ஷூவையும் அவனது ஹீடி ட்ரெஸ்ஸையும் பார்த்துவிட்டு உதட்டை கடித்து தன் கள்ள சிரிப்பை அடக்கி கொண்டு ஒரு நக்கல் பார்வை பார்த்தாள். ஏனுங்க ஆகாஷ், நம்ம போகிறது அமெரிக்கா ரன்வே கிடையாதுங்க, நம்ம களிமண் தோட்டம். இந்த வெள்ளை ஷூவை போட்டுட்டு வந்தீங்க, அப்புறம் ஷூவோட கலரு மாறி போகும், பார்த்துக்கோங்க. அவளது பேச்சில் டக்கென்று தன் சுயநினைவுக்கு வந்த ஆகாஷ் தன் சிட்டி பை கர்ப்பத்தை முகத்தில் கொண்டு வந்தான். டோன்ட் வரி யாழினி, இந்த நைட் ஷூவை விட என் கிரிப் ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் வழியை காட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே சங்கதி, சரிங்க ராசா, வாங்க போகலாம். இருவரும் தென்னந்தோப்பிற்குள் இருந்த அந்த ஈரமான ஒத்தையடி பாதையில் நடக்கத் தொடங்கினர். யாழினி முன்னால் தன் புடவை தலைப்பை காற்றில் அசைய மிக அசால்ட்டாக கெத்தாக நடந்து போனாள். ஆகாஷ் அவளது மல்லிகைப்பூ வாசனை காற்றில் மிதந்து வர அவளையே பார்த்தபடி பின்னாடியே சென்றான். தோப்புக்குள் பாயிற தண்ணியால் பாதை முழுக்க செம்மண் சேராக வழுக்கி கொண்டிருந்தது. ஆகாஷ் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப பார்த்து பார்த்து வைத்தான். அவனது பிராண்ட் வெள்ளை ஷூவில் இப்பொழுது செம்மண் கரைகள் படிய தொடங்கியிருந்தன. திடீரென்று ஒரு வளைவில் தண்ணீர் பாய்ந்து மிகவும் வலுவழுப்பாக இருந்த ஒரு களிமண் பகுதி வந்தது. யாழினி அதை தன் பழக்கத்தினால் எளிதாக கடந்து விட்டாள். ஆனால் நம்ம சிட்டி பாய் ஆகாஷ் இந்த இடத்தில் காலை வைத்த அடுத்த வினாடி ஹே என பேலன்ஸ் தவறி சறுக்கினான். அவன் நிலை தடுமாறி கீழே விழப்போன அந்த யாழினி சடீரென பின்னாடி திரும்பி அவனது கையை பலமாக பிடித்து தன் பக்கமாய் இழுத்தாள். யாழினியின் கைவளையல்கள் கலகலவென ஒலிக்க அவளது மென்மையான அதே சமயம் உறுதியான கைகள் ஆகாஷின் கரங்களை பற்றி கொண்டன. ஆகாஷ் கீழே விழாமல் தப்பித்து வேகம் தாங்காமல் அவளது மார்புக்கு மிக நெருக்கமாக வந்து நின்றான். அவளது கூந்தலில் இருந்த மல்லிகைப்பூவின் நறுமணம் அவனது சுவாசத்திற்குள் மொத்தமாய் இறங்கியது. அந்த விடியற் காலை பனி வெளிச்சத்தில் இருவரின் பார்வைகளும் மிக நெருக்கமாய் நேருக்கு நேர் சந்தித்தன. யாழினியின் அந்த தீர்க்கமான கண்களில் இப்போது திமிர் மறைந்து ஒரு மெல்லிய பதற்றமும் அக்கறையும் தெரிந்தது. ஆகாஷின் இதயம் துடிப்பு டக் டக் என அவளுக்கே கேட்கும் அளவிற்கு வேகமாய் துடித்தது. சில நொடிகள் அந்த தென்னந்தோப்பில் காலமே உறைந்து போனது போல ஒரு மௌனம் சூழ்ந்திருந்தது. யாழினி டக்கென்று சுதாரித்து கொண்டு அவனது கையை விட்டு ஒரு அடி பின்னாடி நகர்ந்தாள். அவளது கண்ணங்கள் லேசாக வெட்கத்தில் சிவந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன் திமிரை மீண்டும் வரவழைத்து கொண்டாள். பார்த்தீங்களா, நான் அப்போவே சொன்னேன்ல, இங்கிலீஷு ஷோ இங்கே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. நம்ம ஊர் மண்ணு காலை வாரி விட்டுடும். ஒழுங்கா என் கையை வேணா பிடிச்சிட்டு வாரீங்களா என்று கேட்க ஆகாஷோ நோ தேங்க்ஸ் யாழினி, அது ஜஸ்ட் ஒரு சின்ன மிஸ்டேக். இனிமேல் நான் பார்த்துப்பேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். யாழினி லேசான புன்னகையோடு சரிங்க பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அவளை நோக்கி வந்த தோட்டத்து ஆட்களை சந்தித்தாள். அங்கே ஒரு பெரிய ராவண மகேந்திரா டிராக்டர் நின்று கொண்டிருந்தது. அங்கிருந்த வேலைக்காரர் முனியாண்டி பதற்றமாக ஓடி வந்தார்.
அம்மா, சின்னம்மா, இந்த டிராக்டர் எடுத்துகிட்டு போய் அந்த 4 நம்பர் வயலில் விழணுமா? டிரைவரு இன்னும் வரலைங்க. யாழினி ஆகாஷை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு புதிய சவால் திட்டம் மரும்பியது. யோ முனியாண்டி, டிராக்டர் வரலைன்னா என்ன? இங்கே தான் உலகத்தையே ஆள்ற அமெரிக்கா ஆஃபீஸர் வந்திருக்காரே. இவர் கம்ப்யூட்டர்லேயே பெரிய பெரிய வண்டியெல்லாம் ஓட்டுவாராமா. இந்த டிராக்டர் ஓட்ட சொல்லு பார்ப்போம். அவள் சவால் விட்டு விட்டு ஆகாஷை பார்க்க, ஆகாஷ் அந்த பெரிய டிராக்டரையும் அதன் இரும்பு சக்கரங்களையும் பார்த்துவிட்டு உள்ளுக்குள் லேசாக மிரண்டான். ஏனென்றால் அவன் கலிஃபோர்னியாவில் சொகுசான டெக்ஸ்லா கார் ஓட்டியவன். இந்த ராவண இரும்பு வண்டியை அவன் இயக்கியதே இல்லை. ஆனால் யாழினியின் அந்த சவாலான பார்வை அவனுக்குள் இருந்த கர்வத்தை பட்டென்று தட்டிவிட்டது. என்ன யாழினி, டிராக்டர் தானே, ஓட்டினா போச்சு, கீ எங்க? அவன் தன் அமெரிக்க பந்தாவோடு அந்த பெரிய டிராக்டரை நோக்கி மாசாக நடக்கத் தொடங்கினான். அமெரிக்காவின் அதிநவீன சாலைகளில் விரல் நுனி அசைவில் இயங்கும் டெஸ்லா காரை ஓட்டி பழகிய ஆகாஷ் இன்று அக்மார் கொங்கு நாட்டு செம்மண் வயலில் இரும்பினால் ஆன அந்த ராட்சச டிராக்டரின் மீது ஏறி அமர்ந்தான். அவனுக்குள் இருந்த ஈகோவும் கர்வமும் அவனது கைகளை ஸ்டேரிங்கின் மீது பலமாக பற்ற வைத்திருந்தது. டிராக்டரின் இரும்பு சாவி கலக் என மாட்டியது. ஆகாஷ் செல்ஃப் மோட்டாரை திருப்பினதும் டொடோ டொடோ என அந்த பெரிய என்ஜின் ஒரே அதிரும் வகையில் பயங்கரமாக சத்தத்தோடு ஸ்டார்ட் ஆனது. புகை குழாயில் இருந்து கருகருவென கரிய புகை வான் நோக்கி பாய்ந்தது. வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே உண்டான அந்த பயங்கரமான அதிர்வில் ஆகாஷின் உடம்பே லேசாக நடுங்கியது. கலிஃபோர்னியாவின் சொகுசு இருக்கைகளுக்கு பழகியவனுக்கு இந்த இரும்பு இருக்கையின் அதிர்வு முற்றிலும் புதிதாக ஒரு மிரட்சியை தந்தது. கீழே வயல் வரப்பில் கைகளை கட்டி கொண்டு உதட்டை கடித்து தன் சிரிப்பை அடக்கியபடி யாழினி அவனையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள். ஏனுங்க ஆகாஷ், கியரை மாற்றி போட்டுட்டு வண்டியை ரிவர்ஸில் விட்டுடாதீங்க, பின்னாடி பெரிய கிணறு இருக்குதுங்கோ. அந்த குளிர்ந்த அதிகாலையிலும் ஆகாஷிற்கு உள்ளுக்குள்ளே லேசாக வேர்த்தது. இருந்தாலும் அவளது நக்கல் பேச்சிற்கு முன்னால் அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்று கியரை டக்கென ஃபர்ஸ்ட் கியருக்கு மாற்றி மெதுவாக கிளச்சை விட்டான். டிராக்டர் சக்கரங்கள் வேகம் எடுத்து அந்த செம்மண் வயலுக்குள் இறங்கின. ஆகாஷ் எப்படியோ தன் பலத்தை எட்டி பிடித்து ஸ்டேரிங்கை நேராக ஓட்ட முயன்றான். ஆனால் வயல் முழுக்க இருந்த பள்ளம் மேடுகளில் அந்த ராட்சச வண்டி ஏறும்போது ஆகாஷ் தன் சீட்டில் இருந்து டக் டக் என மேலேயும் கீழேயும் எகிறினான். அவன் வண்டியை ஓட்டும் லட்சணத்தை பார்த்து முதலில் யாழினிக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனால் அடுத்த சில நொடிகளில் வண்டி கட்டுப்பாட்டை இழந்து நேராக போய் வயலின் பெரிய மண்வரப்பில் முட்டப் போவதை கண்டதும் அவளது முகம் பயத்தில் வெளுத்தது. ஐயோ, என்னங்க, பிரேக்கை மிதிங்க, வரப்புல முட்டை போகுது, நில்லுங்க நில்லுங்க. ஆகாஷ் அவசரத்திலும் பதற்றத்திலும் பிரேக்கை பதிலாக ஆக்சிலேட்டரை பலமாக மிதித்துவிட டிராக்டர் இன்னும் பயங்கர சத்தத்தோடு வரப்பை நோக்கி பாய்ந்தது. யாழினி அதற்கு மேல் யோசிக்கவில்லை. ஓடி வந்து நகர்ந்து கொண்டிருந்த அந்த டிராக்டரின் இரும்பு பிடியில் தன் கோலாபுரி செருப்போடு டக்கென்று கால் வைத்து ஒரே தாவலாக ஏறி ஆகாஷிற்கு பின்னால் வந்து நின்றாள். அவள் பின்னால் வந்து நின்று அவனது 2 கைகளுக்கும் மேலாக தன் மென்மையான கரங்களை வைத்து ஸ்டேரிங்கை பலமாக பிடித்து பெடுக்கென்ற சத்தத்தோடு வலது புறமாக திருப்பினாள். வண்டி இப்போது சேற்றுக்குள் அப்படியே சீராக நின்றது. இன்ஜின் சத்தம் பின்னணியில் டொடோ டொடோ என தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த வண்டியின் மேல் இப்போது ஒரு பிரம்மாண்டமான அமைதி குடியேறியிருந்தது. ஆகாஷின் 2 பக்கமும் யாழினியின் கைகள் அரணாக இருந்தன. அவனது முதுகில் யாழினியின் உடலின் மென்மையான ஸ்பரிசமும் அவளது இதய துடிப்பும் அப்படியே கடத்தியது. அவளது பதற்றமான மூச்சுக்காற்று ஆகாஷின் கழுத்தோரத்தில் பட்டு தெரித்தது. ஆகாஷ் மெதுவாக தலையை திருப்பி அவளை பார்த்தான். யாழினியின் முகம் அவனது முகத்திற்கு வெறும் சில இன்ச்சு தூரத்தில் தான் இருந்தது. அவளது கண்களில் இப்பொழுது அந்த அகந்தையோ அல்லது திமிரோ துளியும் இல்லை. தனக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற ஒரு உண்மையான பயமும் அளவற்ற அக்கறையும் மட்டும்தான் அங்கே தேங்கியிருந்தது. இருவரின் பார்வைகளும் மறுபடியும் அப்படியே லாக்காகின. யாழினி மெதுவாக அவனது கண்களை பார்த்துவிட்டு தன் கரங்களை ஸ்டேரிங்கில் இருந்து எடுத்தாள். வண்டியில் இருந்து கீழே இறங்க போனவள் லேசாக ஆகாஷின் காதோரமாக வந்து பேசினாள். சீனுங்க, வண்டி ஓட்ட தரலினா கம்முன்னு சொல்ல வேண்டியது தானே, எவ்வளோ வீம்பு எதுக்கு உங்களுக்கு? என் மனசே பதறி போச்சு. அவள் சொன்ன அந்த என் மனசே பதறி போச்சு என்கிற வார்த்தை ஆகாஷின் நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு புதுவிதமான காதலின் ராகத்தை வாசித்தது. அவனது அமெரிக்க பந்தா, கர்வம், ஈகோ எல்லாமே
ஒரு வினாடியில் அவளது தூய்மையான அன்பின் முன்னால் அப்படியே கரைந்து காணாமல் போனது. யாழினி வண்டியில் இருந்து கீழே இறங்கி தன் மாம்பழ மஞ்சள் நிற புடவையை சரி பண்ணி கொண்டு, இறங்கி வாங்க, போய் காஃபி குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு முன்னால் நடக்கத் தொடங்கினாள். ஆகாஷ் இப்பொழுது அந்த டிராக்டர் இருக்கையில் அமர்ந்தபடி அவளது அந்த அழகான கம்பீரமான கிராமத்து நடையையே பார்த்து கொண்டு முதன்முறையாக தன் கர்ப்பங்களை எல்லாம் கடந்து முகத்தில் ஒரு உண்மையான அழகான காதல் புன்னகையை கொண்டு வந்தான். விடியற் காலையின் பனிமூட்டம் மெல்ல மெல்ல விலகி இளம்பியில் தென்னங்கீற்றுகளின் இடுக்குகளின் வழியே பூமியை முத்தமிட்டு கொண்டிருந்தது. டிராக்டர் சவாலில் தன் கார்ப்பரேட் கர்வம் அடியோடி கரைந்து போனதை உணர்ந்த ஆகாஷ் அமைதியாக யாழினியின் பின்னாடியே நடந்து வந்தான். அவனது காலடி சுவடுகளில் படிந்திருந்த செம்மண் கரையை விட அவனது மனதில் இப்பொழுது அவளது நினைவுகள் ஆழமாக படிய தொடங்கியிருந்தன. இருவரும் பெரியப்பா வீட்டு பரந்த திண்ணைக்கு வந்து சேர்ந்தனர். அங்கே பெரியப்பா ராமலிங்கம் கைகளில் சுட சுட டீயோடு பேப்பர் படித்து கொண்டு அமர்ந்திருந்தார். 2 பேரும் ஒன்னா வர்றதை பார்த்து கண்ணாடியை கழட்டி வச்ச பெரியப்பா ஆகாஷோட ட்ரெஸ்ஸையும் சேறு படிஞ்ச கலர் மாறி இருந்த அந்த வெள்ளை நெக் ஷூவையும் பார்த்துவிட்டு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தார். என்னடா ஆகாஷ், அமெரிக்காவில் இருந்து வந்த உடனே நம்ம ஊர் மண்ணு உனக்கு வெல்கம் பண்ணிடுச்சா? யாழினி, என்னம்மா பண்ணுன அவனை? ட்ரெஸ் எல்லாம் இப்படி சேராக்கியிருக்கான். யாழினியோ, எனக்கு பெரியப்பா, நான் ஒன்றும் செய்யலைங்க. இவர் தான் பெரிய கலிஃபோர்னியா ஆஃபீஸுங்கிற பந்தாவோட டிராக்டரில் ஏறினாரு. அப்புறம் வண்டி நேராக வரப்பில் முட்டை போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் அவள் நக்கலாக பேசிக்கொண்டே ஆகாஷை திரும்பி பார்த்தாள். ஆனால் ஆகாஷ் இப்பொழுது அவளை எப்போதும் போல கோபமாகவோ கர்வமாகவோ பார்க்கவில்லை. அவளை ஆழமாக ஒரு புதுவிதமான காதலோடு உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது அந்த தீர்க்கமான பார்வையை பார்த்த உடனே யாழினிக்கு தக்கென்று பேச்சு நின்று போனது. வார்த்தைகள் வராமல் திக்கி திணறியவளின் நெஞ்சுக்கோடு லேசாக அதிரத் தொடங்கியது. இல்லை பெரியப்பா, யாழினி ரொம்ப அழகாக கைட் பண்ணாங்க. அவங்க மட்டும் இன்றைக்கி டைமுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நான் நிஜமாவே கீழே விழுந்திருப்பேன். தேங்க்ஸ் யாழினி. அவன் எப்போதும் இல்லாது அவளுக்கு ரொம்ப சாஃப்டாக உண்மையாக தேங்க்ஸ்னு சொன்ன உடனே யாழினிக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போனது. எப்போதும் சண்டை போடுறவன் இன்னைக்கு என்ன புதுசாக எப்படி பார்க்குறான்னு அவளுக்குள் ஒரு இனம் புரியாத பதற்றம் தொற்றி கொண்டது. சரி சரி, ரொம்ப பெருமை பேச வேண்டாம். நான் போய் எல்லாத்துக்கும் சுட சுட காப்பி ஆற்றிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவள் வெட்கத்தை மறைக்க வீட்டுக்குள் வேகமாக ஓடினாள். அவள் உள்ளே ஓடிய பிறகும் அவளது கொலுசின் கலகலப்பு அந்த திண்ணையில் எதிரொலிப்பது போலவே ஆகாஷிற்கு தோன்றியது. சமையல் அறைக்குள் நுழைந்த யாழினிக்கோ காஃபி பொடியின் நறுமணத்தையும் தாண்டி அவளது மனதில் ஆகாஷின் அந்த பார்வைதான் ஆக்கிரமித்திருந்தது. காஃபியை ஆத்தும் கரங்கள் லேசாக நடுங்க தன் நெஞ்சில் கையை வைத்து கொண்டாள். அகந்தியவளை ஆள வந்தான் என்று நினைத்து கலிஃபோர்னியாவில் இருந்து வந்தவனின் நெஞ்சத்தை இப்பொழுது அந்த திமிரவள் தன் பேரன்பால் மெல்ல மெல்ல ஆளத் தொடங்கியிருந்தாள். மதிய வெயிலின் தகிப்பு தணிந்து மாலை நேரத்து செவ்வானம் கோயம்புத்தூரின் வான்பரப்பை அழகாக்கி கொண்டிருந்தது. தோட்டத்தில் இருந்த ஆகாஷின் முன்னால் வந்து நின்றாள் யாழினி. இப்பொழுது அவளது தோற்றம் இன்னும் துடிப்பாக கரும்பச்சை நிற பட்டுப்பாவாடை சட்டை அணிந்து கைகளில் கலகலக்கும் வளையல்கள் போட்டி தலையில் மல்லிகை பூவோடு திருவிழாவுக்கே உரிய அக்மர் கிராமத்து அழகோடு நின்றாள். அவளது துள்ளலான நடையும் கண்களில் மின்னிய அந்த பழைய திமிரும் அவளை இன்னும் பேரழகாக காட்டியது. ஏனுங்க ஆகாஷ், அப்படியே பேந்த பார்த்துட்டு இருக்காம முதல்ல போய் நல்ல தமிழ்நாட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வாங்க. நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா சாமி சாத்துப்படி இருக்குது. பெரியப்பா உங்களையும் கூட்டிகிட்டு வர சொன்னாக. அவளது அதிரடி பேச்சை கேட்ட ஆகாஷ் லேசாக புன்னகைத்தான். இந்த முறை அவன் கோபப்படவும் இல்லை. நேராக அறைக்குள் சென்று பெரியப்பா அவனுக்காக வாங்கி வைத்திருந்த கஞ்சி பசையிட்ட வெள்ளை வேட்டையையும் கருப்பு நிற சில்க் ஷர்ட்டையும் அணிந்து கொண்டு வெளியே வந்தான். 6 அடி உயர கம்பீரத்திற்கும் அந்த வேட்டி சட்டை சும்மா நச்சின்னு பொருந்திருந்தது. அவன் திண்ணைக்கு வந்ததும் அவனது கள்ள பார்வையை கவனித்த ஆகாஷ் கைகளை கட்டி கொண்டு நக்கலாக கேட்டான். என்ன யாழினி, கலிஃபோர்னியா ஆஃபீஸர் இப்போ பக்கா லோக்கல் பையன் மாறிட்டனா? திருவிழாவுக்கு கிளம்பலாமா? வர்ற ட்ரெஸ்ஸை விட அங்கே வந்து நீங்கள் நடந்துக்கிற முறையில் தான் இருக்குதுங்க. வண்டியில் ஏறுங்க முதல்ல. மகேந்திர தார்ஜி இப்பொழுது கிராமத்து சாலையின் வழியே மெதுவாக நகர்ந்தது. மாலை நேரத்துக்கு குளிர்ந்த காற்று இருவரின் முகத்திலும் மோதியது. காலை பயணத்தில் இருந்த அந்த பயங்கரமான ஈகவும் சண்டையும் இப்பொழுது வண்டியில் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு மெல்லிய அழகான மௌனம் இருவருக்குள்ளும் படர்ந்திருந்தது. யாழினி வண்டியை ஓட்டி கொண்டிருந்தாலும்
அவளது கவனம் முழுவதும் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஆகாஷின் மீதே இருந்தது. ஆகாஷும் அமைதியாக அந்த கிராமத்து மாலையின் அழகையும் அதைவிட அழகாக வண்டியை திருப்பும் யாழினியின் முகத்தையும் ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டே வந்தான். கோவில் மைதானத்தை நெருங்க நெருங்க வண்ண விளக்குகளின் ஒளியும் காதுகளை துளைக்கும் பம்பை உடுக்கை சத்தமும் திருவிழாவின் அதிரடி வைபும் காற்றை கிழித்தன. கூட்ட நெரிசலுக்கு நடுவே ஜீப்பை நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கினர். அங்கே ஊர் மக்கள் அனைவரும் திரண்டிருக்க மாரியம்மன் சாமி ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. பம்பை மேளத்தின் சத்தத்திற்கு ஏற்ப ஊர் இளைஞர்கள் மாசாக ஆடிக்கொண்டிருக்க அதை பார்த்ததும் நம்ம யாழினிக்குள் இருந்த அந்த துடிப்பான அக்மார் கிராமத்து பெண் சும்மா அடங்கி இருக்கவில்லை. ஏனுங்க ஆகாஷ், சும்மா கம்ப்யூட்டர் பொம்மை மாதிரி நிற்காம நம்ம ஒவ்வொரு ஆட்டத்தை பாருங்க அப்படி சொல்லிவிட்டு கூட்டத்திற்கு நடுவே புகுந்த யாழினி அங்கிருந்த தன் தோழிகளோடு சேர்ந்து அந்த மேல சத்தத்திற்கு ஏற்ப சும்மா வெறித்தனமாக துள்ளலாக காலடி எடுத்து வைத்து ஆடத் தொடங்கினாள். அவளது பட்டு பாவாடை சுழல கைகளின் வளையல்கள் ஒலிக்க முகத்தில் அந்த அக்மார் குதூகலத்தோடு அவள் ஆடிய ஆட்டம் சுற்றிலும் இருந்த விளக்குகளின் ஒளியை விட பிரகாசமாக இருந்தது. கூட்டத்தின் ஓரமாக நின்று அவளது அந்த துடிப்பான யதார்த்தமான ஆட்டத்தையே ஆகாஷ் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் சிரித்து கொண்டே சுழன்று ஆடிய அந்த நொடியில் ஆகாஷ் தன் இதயத்தை அவளிடம் மொத்தமாக தொலைத்திருந்தான். பம்பை மேளத்தின் உச்சக்கட்ட முழக்கம் மெல்ல மெல்ல தனிய யாழினியின் அந்த துள்ளலான ஆட்டமும் ஒரு நிறைவுக்கு வந்தது. தொடர்ந்து ஆடியதில் அவளுக்கு மூச்சிறைக்க நெற்றியோரத்தில் அரும்பியிருந்த வியர்வை துளிகள் வண்ண விளக்குகளின் ஒளியில் முத்துக்களாய் பளபளத்தன. கரும்பச்சை நிறப்பட்டு பாவாடியை சரி செய்து கொண்டே கூட்டத்தை விலக்கி கொண்டு ஆகாஷை நோக்கி வந்தாள். எனக்கு ஆகாஷ், எப்படி இருந்துச்சு நம்ம ஊர் ஆட்டம்? உங்க அமெரிக்கா கிளப்ல ஆடுறதுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லை தானுங்க. அமெரிக்கா கிளப் டான்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை யாழினி. யூ ஆர் ஜஸ்ட் அமேசிங், மைண்ட் ப்ளோயிங். அவன் தன் கண்களை நேராக பார்த்து எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் உண்மையை பாராட்டியதில் யாழினிக்கு சட்டென்று வெட்கம் பற்றி கொண்டது. எப்போதுமே அவனோடு சண்டையிடும் அவளுக்கு அவனது இந்த புதுவிதமான மென்மையான பார்வை நெஞ்சுக்குள் என்னவோ செய்தது. அவளது பெரிய கண்கள் லேசாக கீழே குனிந்து பின் மீண்டும் அவனை நிமிர்ந்து பார்த்தன. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அந்த வேளையில் சுவாமி வருது, வழிய விடுங்க வழிய விடுங்க என்று சொல்லிக்கொண்டு திருவிழா கூட்டத்தின் அந்த திடீர் நெரிசலில் யாழினி நிலை தடுமாறி போனாள். பின்னால் இருந்து வந்த ஒரு பெரிய தள்ளுமுள்ளலில் அவளது கால்கள் பேலன்ஸ் தவிர அவள் அப்படியே முன்னால் சரிந்து விழப்போனாள். ஆனால் அவள் தரை தட்டுவதற்குள் ஆகாஷின் வலிமையான கரங்கள் சடேரென அவளை நோக்கி நீண்டன. அவன் அவளது இடையை ஒரு கையாலும் அவளது தோள்பட்டை மறு கையாலும் பலமாக பற்றி அவளை அப்படியே தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். காலமே அந்த ஒரு நொடியில் உறைந்து போனது. சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் காதை விளக்கும் மேல சத்தம். ஆனால் ஆகாஷுக்கும் யாழினிக்கும் இந்த உலகமே அமைதியாகி போனது போலிருந்தது. யாழினியின் முகம் ஆகாஷின் கருப்பு நிற பட்டு சட்டையில் பதிந்திருக்க அவளது கைகள் அவனை அறியாமலேயே அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தன. ஆகாஷின் இதய துடிப்பு அந்த திருவிழா பம்பை மேளத்தை விட மிக வேகமாக டக் 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 என துடித்து கொண்டிருக்க அதை தன் நெஞ்சோடு ஒட்டியிருந்த யாழினி மிக தெளிவாக உணர்ந்தாள். அவளது முகம் வெட்கத்தில் செக்கச்செவேல் என சிவந்தது. யாழினி, பார்த்து மெதுவா. ஆர் யூ ஓகே யாழினி? அதான் நீங்கள் பிடிச்சிட்டிங்களே, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த அக்மார் கிராமத்து சிங்கியின் குரலில் இப்போது திமிரில்லை, ஒரு ஆழமான மென்மையான பெண்மை மட்டுமே வெளிப்பட்டது. ஆகாஷ் அவளது கைகளை விட்டு மெதுவாக விலகினாலும் அவனது பார்வையின் பிடியில் இருந்த அவளால் விலகவே முடியவில்லை. இரு துருவங்களாக மோதிக்கொண்ட அந்த அகந்தையும் கர்வமும் இந்த திருவிழா கூட்டத்தில் மௌனமாக விடைபெற்று சென்றன. திருவிழாவின் இரைச்சல்களும் பம்பை மேளத்தின் அதிரடி முழக்கங்களும் மெல்ல மெல்ல தூரத்தை மறைந்து கொண்டிருக்க அதே நள்ளிரவு சாலையில் மஹேந்திரா தார் ஜீப் அமைதியாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. சில்பண்டுகளின் ரீங்கார சத்தமும் குளிர்ந்த நள்ளிரவு காற்றில் அசைந்தாடும் இலைகளின் சலசலப்பும் மட்டுமே அந்த பயணத்தின் பின்னணி இசையாக இருந்தன. வண்டியின் ஸ்டேரிங்கை பிடித்திருந்த யாழினியின் கைகளில் எப்போதும் இருக்கும் அந்த வேகம் இன்றி இல்லை. அவளது கண்கள் சாலையில் இருந்தாலும் அவளது மனமோ இன்னும் அந்த திருவிழா கூட்டத்திலேயே தான் நின்று கொண்டிருந்தது. அவள் மெதுவாக அவனுக்கே தெரியாமல் தன் ஓர கண்ணால் அவனது பக்கமாக பார்த்தாள். ஆகாஷ் விண்டோ சீட்டின் வழியே கையை வெளியே நீட்டி அந்த நள்ளிரவு காற்றை ரசித்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தான். எனக்கு ஆகாஷ், என்னங்க ரொம்ப அமைதியாக வரீங்க? ஒருவேளை நம்ம ஊர் திருவிழா கூட்டம்
சத்தமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தலைவலியை தந்துடுச்சோ? அவளது கேள்வியில் இருந்த அந்த அக்மார் கொங்கு தமிழின் மென்மை ஆகாஷின் சிந்தனையை கலைத்தது. அவன் மெதுவாக முகத்தை திருப்பி அவளை பார்த்தான். நிலவின் வெளிச்சம் அவளது முகத்தில் பட்டு பளபளக்க அவளது காதோரத்தை ஜிமிக்கி மெலிதாக ஆடிக்கொண்டிருந்தது. நோயாளினி, தலைவலியெல்லாம் எதுவும் இல்லை. நிஜத்தை சொல்லணும்னா என் லைஃப்லையே நான் இவ்வளோ அழகான யதார்த்தமான ஒரு நைட்டை கடந்ததே இல்லை. கலிஃபோர்னியோட அந்த பகட்டான லைஃப்பில் கிடைக்காத ஏதோ ஒரு நிம்மதி இந்த மண்ணில் இந்த நள்ளிரவு பயணத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. அவன் இந்த மண்ணில் என்று சொன்னபோது அவளது கண்களை தான் ஆழமாக பார்த்தான். அவளுக்குள் இருந்த அந்த திமிர் அவனது ஒற்றை பார்வையின் ஆழத்தில் மொத்தமாய் மண்டியிட்டிருந்தது. அவளது இதயம் டக் டக் என மீண்டும் தன் வேகத்தை கூட்ட வெட்கத்தை மறைக்க வண்டியின் வேகத்தை லேசாக கூட்டினாள். அப்படியா சங்கதி? நம்ம ஒரு மண் வாசத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குதுங்க. இங்கே வர்றவங்க யாராக இருந்தாலும் இந்த மண்ணோட அன்புக்கு அடிமையாகி தான் ஆகணும். அதை கேட்ட ஆகாஷின் மனதிற்குள்ளே, மண்ணோட அன்புக்கு மட்டும் இல்லையால் நீ இந்த மண்ணோட ராணியான உன்னோட அன்புக்கும் தான் நான் இப்போது அடிமையாகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பேசிக்கொண்டே வந்தவர்கள் பெரியப்பா வீட்டு வாசலை வந்தடைந்தனர். இன்ஜின் சத்தம் அடங்கி வண்டி நின்ற பிறகும் இருவருக்குமே வண்டியை விட்டு கீழே இறங்க மனமில்லை. யாழினி சாவியை எடுத்துக்கொண்டு வண்டியை விட்டு இறங்க ஆகாஷும் அவளது பின்னாடியே இறங்கி அந்த பெரிய காரை விட்டு முற்றத்திற்கு வந்தான். உள்ளே பெரிய ராமலிங்கம் தூங்க சென்றிருக்க முற்றத்தை விளக்கு மட்டும் லேசான மஞ்சள் நிற வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்தது. யாழினி தன் அரை பக்கமாக திரும்பும்போது ஆகாஷ் அவளை மெதுவாக கூப்பிட்டான். யாழினி, ஏனுங்க? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தோட்டத்துக்கு கிளம்பணும்ல? லேட்டாக எழுந்திரிச்சா வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சவால் விட்டீங்களே, நாளைக்கு அந்த சவால் உண்டா? அவன் காலை சம்பவத்தை கிண்டலாக கேட்க யாழினிக்கு சட்டென்று தன் பழைய சுறுசுறுப்பும் துடிப்பும் தொற்றிக்கொண்டது. அவளது உதட்டில் அந்த அக்மார் திமிர் புன்னகை மீண்டும் மரும்பியது. ஏனுங்க அமெரிக்கா ஆஃபீஸரு, யாழினி ஒரு தடவை சொன்னது தான். நாளைக்கு காலையிலையும் 5 மணிக்கு வண்டி கிளம்போம். உங்களால் முடியலனா கம்முன்னு பெத்த படுக்கையில் படுத்து தூங்குங்க. வாரப்பில் சறுக்கி விழாமல் பார்த்துக்கலாம். அவள் தன் அறைக்குள் விறுவிறுவென ஓடினாள். முற்றத்தில் நின்றிருந்த ஆகாஷோ அவள் சென்ற திசையை பார்த்தபடி, நாளைக்கு காலையில் 5 மணி இல்லையால் நீ 4:30 உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் அறையை நோக்கி நடந்தான். இருளும் மொழியும் கலந்த ஒரு மயக்கமான அதிகாலை பொழுது அது. வாசலில் இருந்த வேப்ப மரத்து இலைகளிலிருந்து பனித்துளிகள் சொட்டு சொட்டென்று தரையில் விழுந்து கொண்டிருந்தன. அரைக்கதவு மெல்ல திறந்து ஆகாஷ் முற்றத்திற்கு வந்தான். அவனது கண்கள் நேராக யாழினியின் அரைக்கதவையே பார்த்து கொண்டிருந்தன. அவன் வந்து நின்ற சில நிமிடங்களில் யாழினியின் அரைக்கதவும் மெதுவாக திறந்தது. நீல நிறத்தில் ஒரு எளிய சுடிதார் அணிந்து தலைமுடியை ஒரு ஒற்றை பின்னலாக போட்டு அதில் எப்போதும் போல குண்டு மல்லிப்பூவை சூட்டியிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. ஏனுங்க ஆகாஷ், என்ன இன்னைக்கு 5 மணிக்கு முன்னாடியே வந்து நிற்கிறீங்க? அமெரிக்கா ஆஃபீஸருக்கு சீக்கிரமாகவே முழிப்பு வந்துடுச்சோ? அதை கேட்ட ஆகாஷோ, லேட்டாக வந்தா யாரோ ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு மிரட்டினாங்களே, அதான் பயந்து போய் சீக்கிரமாக வந்துட்டேன் யாழினி. அவன் பயந்து போய் என்று கிண்டலாக சொன்னபோது அவனது குரலில் இருந்த காதலின் கனிவு யாழினியின் நெஞ்சை தொட்டது. அவளது பழைய திமிர் இப்பொழுது அவனிடம் செல்ல கோபமாக மாறியிருந்தது. ரொம்ப தான். சரி வாங்க, இன்னைக்கு தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது. இருவரும் ஒத்தையடி பாதையின் வழியே தென்னந்தோப்பிற்குள் நடக்கத் தொடங்கினர். பனிமூட்டம் இன்னும் அடர்த்தியாக சூழ்ந்திருக்க தென்னங்கீற்றுகளின் மேலிருந்து பனித்துளிகள் காற்றில் உதிர்ந்து கொண்டிருந்தன. யாழினி முன்னால் நடந்து செல்ல அவளது பின்னல் கோந்தலில் இருந்த மல்லிகை பூவின் வாசனை காற்றில் மிதந்து வந்து ஆகாஷின் நாசியை நிறைத்தது. திடீரென்று பலமான காற்று ஒன்று வீச உயரமான தென்னை மரத்தின் கீற்றிலிருந்து ஒரு பெரிய பனித்துளி கூட்டம் அப்படியே யாழினியின் மீது மழையாக கொட்டியது. ஐயோ, குளிர் தாங்களையே என்று சொல்லிக்கொண்டே யாழினி நடங்க அவளது முகத்தின் மீது பனித்துளிகள் முத்துக்களாய் பணிந்தன. ஆகாஷ் சிறிதும் யோசிக்காமல் தன் பாக்கெட்டிலிருந்து கர்ச்சிஃபை எடுத்து அவளது அருகில் வந்தான். அவளது நடுங்கிக் கொண்டிருந்த தோள்களை லேசாக பற்றி அவளது முகத்தில் இருந்த பனித்துளிகளை தன் கரங்களால் மெதுவாக ஒற்றி எடுத்தான். அவனது கைகளின் ஸ்பரிசம் பட்ட அடுத்த வினாடி யாழினியின் உடலில் ஒரு மின்னல் வெட்டி பாய்ந்தது. அவளது நடுக்கம் இப்பொழுது குளிரால் இல்லை,
அவனது எல்லையற்ற பேரன்பின் நெருக்கத்தால் உண்டானது. அவள் அப்படியே சிலையாக உறைந்து நிற்க ஆகாஷ் அவளது நெற்றியோரத்து பனித்துளியை துடைத்துவிட்டு அவளது கண்களை உற்று பார்த்தான். அவளது நீண்ட கூந்தலில் இருந்த ஒரு மல்லிகைப்பூ இதழ் அவளது கன்னத்தில் ஒட்டியிருக்க ஆகாஷ் தன் விரல்களால் அதை மெதுவாக அப்புறப்படுத்தினான். இந்த கலிஃபோர்னியா அமெரிக்கா பந்தாலாம் இந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு துச்சமாக தெரியுது யாழ்னி. உன்னோட இந்த மண்வாசமும் இந்த யதார்த்தமான அன்பு மட்டும்தான் எனக்கு நிஜம்னு தோணுது. அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் யாழினியின் கர்ப்பக்கோட்டையை அடியோடு தகர்த்து எறிந்தன. அவளது கண்களில் ஒரு மெல்லிய கண்ணீர் துளி அரும்பியது. இப்போதும் வார்த்தைகளால் சவால் விடும் அந்த திமிரவள் இன்று அவனது நெஞ்சின் கம்பீரத்திற்கு முன்னால் மௌனமாக தன் காதலை சம்மதித்தாள். இளவையில் மெல்ல மெல்ல ஏறி தென்னந்தோப்பு முழுக்க தங்க நிற வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்தது. பனித்துளைகள் துடைக்கப்பட்ட அந்த வினாடிக்கு பிறகு யாழினியின் முகத்தில் ஒரு புதிய நாணம் குடியேறியிருந்தது. எப்போதும் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு திமிராக பேசும் அந்த வைப் இப்பொழுது ஆகாஷின் அருகில் நடக்கும்போது தன் சுடிதார் துப்பட்டாவின் நுனியை விரல்களால் சுருட்டி கொண்டே மெதுவாக நடந்து வந்தாள். ஆகாஷ் அவளது இந்த திடீர் மாற்றத்தை ரசித்து கொண்டே கைகளை தன் ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள் விட்டபடி அவளோடு இணையாக நடந்தான். என்ன யாழ்னி, திடீர்னு இவ்வளோ அமைதி? உங்ககிட்ட இருந்து அந்த அக்மார் கொங்கு நாட்டு சண்டையையும் கிண்டலையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை கேட்ட யாழ்னியும், ஏனுங்க ஆகாஷ், சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. மனுஷனுக்குள்ளே இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டா அப்புறம் எப்படிங்க சண்டை வரும்? எனக்கு இப்போ நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குதுங்க. ஆகாஷோ, எனக்கும் அப்படி தான் இருக்கு யாழ்னி. அமெரிக்காவுக்கு திரும்பி போகணுன்ற நினைப்பே எனக்கு இப்போ இல்லை. ஆனால் அவன் ஆனா என்று இழுத்த அந்த வினாடியில் யாழினின் முகத்தில் இருந்த புன்னகை சற்றென்று மறைந்து ஒரு மெல்லிய பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவர்கள் இருவருக்குமே அந்த ஒரே ஒரு பயம் இப்பொழுது நெஞ்சில் வந்து அமர்ந்தது. அது பெரியப்பா ராமலிங்கம். ஆகாஷை பார்த்த யாழ்னி, ஆகாஷ், பெரியப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவார்? அவர் ரொம்ப பாசக்காரர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஊர் முறைமை சொந்த பந்தன்னு வந்துட்டா ரொம்ப கராரான மனுஷனாச்சே. எனக்கு நினைச்சாலே பயமாக இருக்குதுங்க. அதை கேட்ட ஆகாஷ், டோன்ட் வரி யாழ்னி, பெரியப்பா கிட்ட நானே நேரடியாக பேசுகிறேன். அமெரிக்காக்காரனுக்கு திமிர் பிடிக்கணும்னு நினச்சேன் கலிஃபோர்னியா ஆஃபீஸரை இந்த ஊர் மண்ணுக்கும் உனக்கும் அடிமையாகனதே அவரோட அந்த திட்டம்தான். கண்டிப்பாக நம்ம காதலை அவர் புரிஞ்சுப்பார். அவன் கொடுத்த அந்த தைரியத்தில் யாழினியின் முகம் லேசாக மலர இருவரும் கைகளை பற்றி கொண்டே பெரியப்பா வீட்டின் முற்றத்தை நோக்கி வந்தனர். ஆனால் அங்கே திண்ணையில் காத்திருந்த ஒரு காட்சி இருவரின் கால்களையும் அப்படியே தடுத்து நிறுத்தியது. திண்ணையில் பெரியப்பா ராமலிங்கம் கம்பீரமாக அமர்ந்திருக்க அவருக்கு அருகில் கையில் ஒரு பெரிய ஜாதக கட்டோடு இந்த வட்டாரத்தின் முக்கிய ஜோசியர் சுப்பையா அமர்ந்திருந்தார். பெரியப்பா ராமலிங்கம், ஆகாஷ், யாழினி, இப்படி வாங்கடா என்று சத்தமாக கூப்பிட்டார். யாழினியின் இதயம் படபடவென அடிக்கத் தொடங்க ஆகாஷ் அவளது கைகளை லேசாக அழுத்தி தன் தைரியத்தை கடத்திவிட்டு பெரியப்பாவை நோக்கி முன்னேறி நடந்தான். அங்கே ஒரு பெரிய மரநாற்காலியில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் பெரியப்பா ராமலிங்கம். தோப்பில் இருந்து ஒன்றாக நடந்து வந்த ஆகாஷும் யாழினியும் திண்ணைப்படிகளில் ஏறி வந்து நின்றனர். யாழினியின் கைகள் லேசாக நடுங்கின. என்னடா ஆகாஷ், காலையிலேயே தோட்டத்துக்கு கிளம்புனவங்க இப்போதான் வர்றீங்க? யாழினி, என்னம்மா, நம்ம அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு தோட்டையெல்லாம் சுற்றி காட்டியாச்சா என்று கேட்க யாழினியோ, ஆமாங்க பெரியப்பா, தோட்டமெல்லாம் போயிட்டு அப்படியே அந்த 4ஆம் நம்பர் வயல் வரைக்கும் போயிட்டு வரோமுங்க. அதை கேட்ட பெரியப்பாவோ, பார்த்தீங்களா சுப்பையா, நான் சொன்னேன்ல நம்ம ஊர் மண்ணில் கால் பட்ட உடனே அமெரிக்கா கர்வமெல்லாம் பறந்து போயிடுன்னு. சரி, இப்போ விஷயத்துக்கு வாடா ஆகாஷ். நீ இங்கே வந்து 4 நாள் ஆச்சு. உனக்கு ஒரு நல்ல காரியத்தை முடிச்சு பார்க்கணுன்னு உன் அப்பா அங்கே அமெரிக்காவில் இருந்து ஃபோன் மேலே ஃபோன் போட்டுகிட்டே இருக்கான். பெரியப்பா ராமலிங்கம் ஜோசியர் சுப்பையாவை நோக்கி செய்கை செய்ய அவர் தன் கையில் இருந்த அந்த பெரிய ஜாதக கட்டை மேசையின் மீது விரித்தார். ராமலிங்க அண்ணன், தம்பி ஆகாஷோட ஜாதகம் சும்மா சிங்க பார்வைங்க. கலிஃபோர்னியாவில் கோடீஸ்வர யோகம் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு வர பொண்ணு நம்ம ஊர் முறைமை தெரிஞ்சு இந்த மண்ணோட குணம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் அமையணும். அதான் நம்ம ஈரோட்டை பண்ணையார் மகளோட ஜாதகத்தை வச்சு பார்த்தேன். பொருத்தம் சும்மா நச்சுன்னு பொருந்ததுங்க. அந்த ஒரு வார்த்தை யாழினி நெஞ்சில் இடி போல வந்து விழுந்தது. ஈரோட்டு பண்ணையார் மகளா? அவளது கண்கள் சட்டென்று கலங்க தொடங்கின. பக்கத்தில் கசிந்த கண்களோடு நிற்கும் தன் யாழினியின் முகம் அவனது கர்வத்தை அடியோடு உசுப்பி விட்டது.
ஆகாஷ் ஒரு அடி முன்னால் வந்து அந்த திண்ணையை அதிரும் வகையில் தன் கம்பீரமான குரலில் பேசத் தொடங்கினான். ஸ்டாப் இட் பெரியப்பா, ப்ளீஸ். இந்த ஜாதகம் பொறுத்தா எதையும் நான் நம்புறதில்லை. அண்ட் என் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. அதை கேட்ட பெரியப்பா, என்னடா ஆகாஷ், என்ன பேசுகிற நீ? பெரியவங்க நாங்கள் உனக்கு ஒரு நல்லதை தானே யோசிப்போம். ஆகாஷோ, நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தேவையில்லை பெரியப்பா. எனக்கு எந்த ஈரோட்டு பண்ணையார் மகளையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த அமெரிக்கா ஆஃபீஸரோட கர்வத்தை உடச்சி அவனோட இதயத்தை கொள்ளடிச்ச நம்ம ஊர் ராணி இதோ என் பக்கத்தில் தான் நிற்கிறா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது இந்த யாழினியை மட்டும்தான். ஆகாஷ் அப்படி சொல்லிவிட்டு யாழினியின் கையை தூக்கி காட்ட திண்ணையில் ஒரு பிரம்மாண்டமான அமைதி நிலவியது. யாழினி ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் தன் வாயை கைகளால் மூடிக்கொண்டு கண்ணீர் வழிய ஆகாஷை பார்த்தாள். பெரியப்பா ராமலிங்கம் மெதுவாக தன் நாற்காலியை விட்டு எழுந்து நின்றார். அவர் மெதுவாக ஆகாஷின் அருகில் நடந்து வந்தார். என்னடா ஆகாஷ், பெரியவங்க நாங்கள் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அமெரிக்காவிலிருந்து வந்த திமிரில் எங்க முன்னாடியே இவ கையை பிடிச்சு பேசுறியா? இந்த ராமலிங்கத்தோட வார்த்தையை மீறி இந்த ஊரில் ஒரு சின்ன துரும்பு கூட அசையக்கூடாதுரா. ஆகாஷோ, இது அமெரிக்கா திமிர் இல்லை பெரியப்பா, என் வாழ்க்கையோட உண்மை. யாழினி எனக்கு கிடைச்சது இந்த மண்ணோட வரம். அவளை விட்டுட்டு என்னால் வேற யாரையும் என் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியாது. உங்கள் கௌரவத்துக்காக எங்கள் காதலை நீங்கள் எதிர்க்க போகிறீங்களா? ஆகாஷ் அப்படி சொன்னதும் பெரிய ராமலிங்கம் யாழினியின் பக்கம் திரும்பினார். பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த யாழினியின் தலையில் தன் பெரிய கரங்களை வைத்தார். அடுத்த நொடி திண்ணையே அதிரும் வகையில் பெரிய ராமலிங்கம் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தார். அவர் சிரிப்பதை பார்த்ததும் ஆகாஷுக்கும் யாழினிக்கும் ஒரே நேரத்தில் குழப்பம் உண்டானது. யாழினியோ, ஏனுங்க பெரியப்பா, அப்போது இந்த ஜாதகம் ஈரோட்டு பண்ணையார் மகன்னு சொன்னதெல்லாம்? பெரியப்பாவோ, எல்லாம் இந்த அமெரிக்காக்காரனோட கர்வத்தை உடைக்க நான் போட்ட பிளான்மா. இவன் இங்கே வந்த முதல் நாளே உன் மேலே இவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறத நான் கவனிச்சிட்டேன். ஆனால் அவனோட அந்த அமெரிக்கா ஈகோ வெளியில் வர விடாமல் தடுத்துடுச்சு. அதை உடைக்கணுன்னு தான் அவனுக்கு வேற ஒரு இடத்துல வரம் பார்க்குற மாதிரி சும்மா ஒரு நாடகம் ஆடினா மட்டும்தான் இவன் தன் காதில் ஒத்துப்பான்னு எனக்கு தெரியும். அதான் இன்னைக்கு காலையில் இந்த சின்ன பஞ்சாயத்து. பெரியப்பா உண்மையை சொன்னதும் ஆகாஷ் அப்படியே அசந்து போய் நின்றான். அவன் யாழினியை திரும்பி பார்க்க யாழினியோ தன் வெக்கத்தை மறைக்க முடியாமல் தன் சுடிதார் துப்பட்டாவள் முகத்தை மூடி திண்ணையை விட்டு வீட்டுக்குள்ளே ஓடினாள். அதை பார்த்த ஆகாஷோ, தேங்க்ஸ் பெரியப்பா, என் கர்ப்பத்தை உடைச்சி என் லைஃபோட உண்மையான தேவதையை எனக்கு காட்டியிருக்கீங்க. அகந்தை கொண்டவனின் அந்த அதிரடி பிரகடனம் பெரியப்பாவின் கொங்கு நாட்டு பேரன்பின் முன்னால் அழகாக வென்றிருந்தது. கலிஃபோர்னியாவின் ஆகாசம் இன்று கொங்கு நாட்டு செம்மண் பாசத்தோடு ஒன்றாக கலந்திருந்தது. பெரியப்பாவின் அந்த பாச நாடகம் தெரிந்ததும் திண்ணையில் எல்லோரும் முன்னாடியும் வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்த யாழினி நேராக தன் அறைக்குள் நுழைந்து கதவை டமாரின சாத்தினாள். சாத்திய கதவின் மேல் அப்படியே சாய்ந்து நின்று தன் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். அவளது இதயம் தகதகவென ஒரு புதிய ராகத்தில் துடித்து கொண்டிருந்தது. இவ்வளவு நாளாக தன்னுக்குள்ளே ஒளித்து வைத்திருந்த காதல் இன்று ஒட்டுமொத்தமாக ஊருக்கு முன்னால் வெளிப்பட்டு விட்டதே என்கிற நாணத்தில் அவளது கண்ணங்கள் தக்காளி பழம் போல சிவந்து போயிருந்தன. அவள் மூச்சிறைக்க தன் சுடிதார் துப்பட்டாவை சரி செய்ய போன அந்த வினாடி சட்டென்று அவளது அரை கதவு மெதுவாக திறந்தது. யாழினி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். உள்ளே நுழைந்தது நம்ம அமெரிக்கா ஆஃபீஸர் ஆகாஷ். உள்ளே வந்தவன் யாழினியை தீர்க்கமாக பார்த்து கொண்டே தன் பின்னால் இருந்த கதவை கிளிக் என்ற சத்தத்தோடு உள்பக்கமாக லாக் செய்தான். அந்த அமைதியான அறைக்குள் கதவு போட்டப்பட்ட சத்தம் யாழினிக்குள்ளே ஒரு சின்ன மின்சாரத்தை பாய்ச்சியது. ஒரு பூனை குட்டியை போல மிரட்சியோடு அவனை பார்த்தாள். என்னங்க ஆகாஷ், என்னங்க இது? எதுக்கு கதவை லாக் பண்ணுறீங்க? பெரியப்பா வெளியில் தான் இருக்காங்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல கதவை திறங்க. ஆகாஷ் உதட்டில் ஒரு கள்ள சிரிப்போடு, யார் பார்த்தா என்ன யாழினி? பெரியப்பாவே நமக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. இனிமே இந்த ஆகாஷை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன மேடம், கலிஃபோர்னியா ஆஃபீஸரை உங்கள் ஊர் மண்ணுக்கும் உங்களுக்கும் அடிமையாக்கிக்கணும்னு சவால் விட்டீங்களே, இப்போ ஓகேவா? அவன் நெருங்கி வர வர யாழினி பயத்திலும் வெட்கத்திலும் பின்னாடி நகர்ந்து கொண்டே போக ஒரு கட்டத்தில் அவளது முதுகுக்கு பின்னால் இருந்த அலமாரி சுவரில் முட்டி நின்று போனாள். அதற்கு மேல் அவளால் தப்பிக்க வழியே இல்லை.
ஆகாஷ் அவளுக்கு மிக நெருக்கமாக வந்து தன் 2 கைகளையும் அவளது தலைக்கு இருபுறம் அலமாரி சுவரில் பலமாக ஊன்றி அவளை அப்படியே லாக் செய்தான். இருவரின் மூச்சுக்காற்றும் காற்றில் ஒன்றாக கலந்து தகித்து கொண்டிருந்தது. யாழினி வெட்கம் தாங்காமல் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள ஆகாஷ் மெதுவாக தன் ஒரு கையை இறக்கி அவளது இடுப்போரத்தில் இருந்த அந்த நீல நிற சுடிதாரின் முந்தானை துப்பட்டா விண்ணுனியை தன் விரல்களால் பலமாக பற்றி கொண்டான். கண்ணை திறந்து என்ன பாரு யாழினி, அவன் அப்படி சொல்லிக்கொண்டே அவளது முந்தானையை தன் பக்கமாக வெடுக்கென்று லேசாக இழுத்தான். எதிர்பாராத அந்த மென்மையான ஈர்ப்பில் யாழினியின் கால் கட்டை விரல் தரை தட்ட அவள் அப்படியே பேலன்ஸ் தவறி முன்னால் சரிந்து ஆகாஷின் அகன்ற மார்பின் மீது பலமாக வந்து விழுந்தாள். அவளது கைகள் சடர் என்று ஆகாஷின் கருப்பு நிற சில்க் ஷர்ட்டின் தோள்பட்டைகளை இறுக்கமாக கட்டி கொண்டன. அவளது நீல கூந்தலின் மல்லிகை பூ வாசனை ஆகாஷின் சுவாசத்தை மொத்தமாக ஆக்கிரமித்தது. ஆகாஷும் தன் வலிமையான கரங்களால் அவளது ஒல்லியான இடையை வளைத்து பிடித்து அவளை தன் நெஞ்சோடு இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக அணைத்து கொண்டான். யாழினி மெதுவாக தன் இமைகளை திறந்து அவனது காந்த கண்களை பார்த்தாள். அந்த தீர்க்கமான பார்வைகளில் இப்பொழுது எந்த ஒரு கர்வமும் இல்லை, ஏகவும் இல்லை. இருவருக்குள்ளும் இருந்த அகந்தை மொத்தமாய் மடிந்து அங்கே பேரன்பும் அளவற்ற காதலும் மட்டுமே மிஞ்சிருந்தது. யாழினி அவனோட நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டு செல்ல கோபத்துடன், ரொம்ப தான் திமிர் உங்களுக்கு, அமெரிக்காக்காருக்கு எவ்வளோ ரொமான்ஸ் ஆகாதுங்க. ஆகாஷ் அவளுடைய நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு, இந்த திமிரை எனக்கு கற்றுக் கொடுத்ததே என்னோட இந்த கிராமத்து ராணி தானே. பூட்டிய அந்த அறைக்குள்ளே ஜன்னல் வெளியே வந்த இளவையில் அவர்கள் இருவரும் மீதும் தங்க நிற ஒளியை பரப்ப அகந்தை கொண்டவனின் நெஞ்சம் அவளது அன்பின் சிறைக்குள் ஆயுள் கைதியாக முழுமையாக தன்னை தொலைத்திருந்தது. இதோட இந்த கதை முடிந்தது. அடுத்த ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு லவ் ரொமான்டிக் ஸ்டோரிஸ் வேணுமா, இல்லை காதல் கதைகள் வேணுமா, இல்லை குடும்ப கதைகள் வேணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.